வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் அதாவது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பொழுது நாங்கள் அவர்கள் ஆட்சிபிடத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கா அதிமுகவிற்கா போட்டி என்று தான் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு மாற்று அரசியல் என்கின்ற களத்தோடு வந்த தமிழக வெற்றி கழகம் எங்களை பின்தள்ளிவிட்டு ஆட்சிபிடத்தில் ஏறிவிட்டார்கள். உண்மையிலே அது எங்களுக்கு இன்று வரை ஒரு வியப்பாக இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அதை பதிவிட்டிருந்தார். எல்லோருமே தமிழக வெற்றி கழகத்தை மிக இலகுவாகத்தான் கணித்திருந்தார்கள். ஒரு சிலர் மட்டும் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சம் ஒரு சிலரிடம் இருந்தது. அந்த அச்சத்தோடு இருந்தவர்கள் பார்த்த கணக்கீடுகள் தான் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதமாக இருக்கிறது. மிக லகுவாக கணித்து தமிழக வெற்றி கழகம் 10 இடத்தை பிடிக்குமா 5 இடத்தை பிடிக்குமா என்று ஏளன பார்வை பார்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது முகத்தில் முக்காடு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் வீச்சு அல்லது விஜய் என்கின்ற அந்த மனிதருடைய வீச்சு இப்பொழுது இந்தியா முழுவதும் அது பரவக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை ஒருபுறம் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியும் அது நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், கேரளாவில் தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு தொடங்க இருப்பதாக செய்தி. தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு தொடங்க இருக்கிறோம் என்று அதற்கான நிர்வாகிகள் தங்கள் களங்களை அமைக்கிறார்கள். அப்படி அமைத்து அதற்கான உறுப்பினர் சேர்க்கை என்கின்ற ஒரு வடிவத்தை உருவாக்குகிறார்கள். உருவாக்குகின்ற பொழுது இதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் கேரளாவில் இவ்வளவு உறுப்பினர்கள் இவ்வளவு வேகமாக சேர்ந்திருப்பார்களா என்றால் இல்லை என்கின்ற பதிவு வருகின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அவ்வளவு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. தற்பொழுது அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கேரளா அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அதற்கான செயல்பாடுகளை உருவாக்கி வைப்பதற்கு அவர் கேரளா செல்ல இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. கேரளாவில் இதுபோன்ற தாக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழகத்தை தாண்டி கனடா, ஆந்திரா போன்ற இடங்களிலும் இதுபோன்ற தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. தற்பொழுது வட இந்தியாவிலும் விஜய் என்கின்ற பெயர் தளபதி என்கின்ற பெயராக அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வீழ்ச்சியாக அமைந்துவிட்டது என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஜென்ஸ்கிட் என்கின்றவர்களை ஒன்று திரட்டி அவர்களை வைத்து கட்சிக்கான ஒரு பலத்தை கட்டி அமைப்பதற்கு முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது நீங்களே பார்க்க முடியும். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் இலங்கையில் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா? அல்லது சில ஊடகங்கள் சொல்வது போல தமிழக வெற்றி கழகம் இலங்கையில் தொடங்கப்பட இருக்கிறது என்பதாக எடுத்துக்கொள்வதா? இந்த கேள்விகள் மனதிற்குள் எழும்ப அது சார்ந்த சில விளக்கங்களை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. முதலாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து நாடாளுமன்றத்தில் அவர் பதவியேற்கக்கூடிய நிகழ்வை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டு இலங்கை நாடாளுமன்றத்தை நடுங்க வைத்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்தான். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவர் விஜய் அவர்களையும் மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார். அவர் இந்தியாவிற்கு வந்த பொழுதும் அதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இந்தியாவில் அவர் 3 நாட்கள் தங்கியிருந்தால் 3 நாட்களும் பல ஊடகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. சில ஊடகங்களில் அவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய களங்களோடு நாமும் அவரோடு பயணிக்கக்கூடிய களங்கள் ஏற்பட்டன. அப்பொழுதெல்லாம் அவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி பேசிய கருத்துகள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தின. எனவே தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்
இதனை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் இலங்கையிலும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகள் முன்னெடுக்கப்பட்டன. தற்பொழுது இளைஞர்கள் அதற்கான களங்களோடு தங்களுடைய பணிகளை அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதில் நாம் ஒரு சிலரை கேட்டோம். உண்மையிலே தமிழக வெற்றிக் கழகம் இலங்கையில் தொடங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? முன்பு பாரதிய ஜனதா கட்சிக்கான கிளை இலங்கையில் தொடங்க இருக்கிறது என்ற அறிவிப்பு வந்த பொழுது இலங்கை அரசாங்கம் அதற்கு மறுப்பு தெரிவித்ததும், எங்களுடைய நாட்டில் பிற நாட்டை சார்ந்தவர்களுடைய கட்சி தொடங்குவதற்கு அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை என்கின்ற செய்தியையும் நாம் அப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்குவதற்கு இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இலங்கையில் பரவலாக பேசப்படுகின்றன. ஒரு காலகட்டத்தில் சிங்களர்கள் மத்தியிலே விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய திரைப்படத்திற்கும் மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. ஆனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் கருத்தை பதிவிட்ட பொழுது இலங்கையில், அதுவும் சிங்களர்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஆதரவு சற்று சறுக்கலை சந்தித்தது. அதுபோல நம்ம தமிழக மீனவர்கள், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய மீனவர்கள் கச்சத்தீவை எடுத்து இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டும் என்று விஜய் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் அது மன வருத்தத்தை கொடுக்கிறது என்று அவர்களும் சற்று சினத்தோடு இருந்தார்கள். ஆனால் அதன் பின்பு தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று விட்டது. இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய செயல்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைக்காக துணை நிற்போம் என்று தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்திலே ஒரு குறிப்பை பதிவிட்டார். அப்படி பதிவிட்டது வடக்கு கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை அது உருவாக்கிவிட்டது. கண்டிப்பாக இப்பொழுது உள்ள சூழலில் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து அவர்களை வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமை இப்பொழுது இல்லை. அந்த தலைமையாக விஜய் அவர்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இப்பொழுது பல தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே எழும்பியிருக்கின்றன. அந்த அடிப்படையில்தான் இலங்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்குவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை இலங்கையில் தொடங்க முடியுமா என்றால் அதற்கு 2 காரணங்கள் சொல்கின்றார்கள். ஒன்று, முடியாது என்று. காரணம், இலங்கையின் அரசியல் சட்டத்தின்படி வெளிநாட்டில் இருந்து ஒரு கட்சி இங்கு அங்கீகாரமாக தொடங்க முடியாது. ஆனால் இலங்கையில் பிரஜையாக இருக்கக்கூடியவரை முன்னிறுத்தி அவர் மூலம் அந்த கட்சியை தொடங்கலாம். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அப்படி தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது ஏன் இந்த பேச்சு பரபரப்பாக பேசப்பட்டது என்றால், வடக்கு கிழக்கு பகுதியில் இதுவரை அரசியல் களத்தில் பேசிக்கொண்டிருந்த பலருடைய முகத்திரைகள் கிழிய தொடங்கிவிட்டன. எனவே அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவில் அதாவது தமிழகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை தங்களுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் பேசப்படுகின்றது. ஆனால் இளைஞர்களை பொறுத்தமட்டில், மலையக தமிழர்களை பொறுத்தமட்டில் மற்றும் பலரை பொறுத்தமட்டில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் இலங்கையில் தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று அறிய வேண்டியதாக இருக்கின்றது. காலமும் சூழலும் அதற்கான ஒரு களத்தை உருவாக்குகின்ற பொழுது இலங்கை மண்ணிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.